ஒரு பிஸ்னஸ் ஓனர் 3 உண்மைகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கினா தான் he can be able to build a bridge between the gap and the solution. Hi, I am Mohan Raj, the founder of Business Counseling Academy. முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எ ட்ராப். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் அந்த பிஸ்னஸில் எல்லா சைட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் அவரே ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணுறதுனால அவரால் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்கேலபிளாக எடுத்துனே போக முடியாது. ஸோ இட் இஸ் எ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஈ ஷுட் பில்ட் எ ஸ்ட்ராங் டீம் அண்ட் ஈ ஷுட் பில்ட் எ ஸ்ட்ராங் சிஸ்டம். அதை பண்ணார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ் பிஸ்னஸ் வில் பி ஏபிள் டு ஸ்கேல் அப். ஸோ இதுதான் வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டைமே இல்லை ஏதாவது வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ணணும், நீங்கள் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட வந்து பைசா இல்லை, இப்போ என்கிட்ட பைசா இல்லை, நான் பைசா அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து நாட் எ ட்ரூத். ஏன்னா நம்ம என்ன வந்து முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் சேர்மனா இல்லைன்னா வந்து ரத்தன் டாட்டா நம்ம அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் அவரே பண்ண அவசியம் கிடையாது. பட் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை பற்றி முழு புரிதல் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில். இதுக்கு ஒரே சொல்யூஷன் continuous learning is the only solution where people have to start thinking to learn, should take a decision to learn. அப்பதான் வந்து ஒரு பிசினஸ் வந்து நீங்க பெருசா டெவலப் பண்ண முடியும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அகைன் நிறைய வந்து பிசினஸ் ஓனர்ஸ் பேசுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்ஷனிசம். ஸோ அவங்க வந்து என்னன்னா வந்து நானே பண்ணாதான் வந்து அதை பர்ஃபெக்டா பண்ண முடியும், என்னால தான் அதை பர்ஃபெக்டா பண்ண முடியும், என் டீம் மெம்பரால பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெனி பிஸ்னஸ் ஓனர்ஸ். நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது, ஒரு விஷயம் நடக்காது, ஒரு விஷயம் நகராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பயங்கர பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அப்படியே பிளான் பண்ண மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் a shabby journey. But challenges will come. You have to handle the challenges. You have to correct yourself. You have to move forward. You should not wait for things to be perfect. So நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னேறவே முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணுற மட்டும் அதை இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்குது. எக்ஸிகியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் பாதர் அபவுட் தி பர்ஃபெக்ஷன். ஸோ தட் இஸ் பீப்புள் சே வெர்ஷன் 1 இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் தி வெர்ஷன் 9. நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் டூயிங் சம்திங் அண்ட் ஸ்டார்ட் மூவ் டுவர்ட்ஸ் யுவர் ஜர்னி. Things will come, mistakes will happen, correct it and move forward. It will be a shabby journey but no problem. But you will at least have to move. So இந்த மூணு முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓனரோட பிஸ்னஸ்ல வந்து you can be very much successful. Thank you. All the very best.